ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல சிபிவிசி பைப் கன்சல்ட் போட்டிருந்தது. இதில் நம்ம நண்பர் ஒருத்தர் ட்ரில்லிங் போட்டார், ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஹோல்ஸ் போட்டார். எலக்ட்ரிஷியன் தெரியாமல் இதில் ஹோல்ஸ் போட்டார். இதை கட் பண்ணி ஜாயின் பண்ணலான்னு பார்த்தா கன்சல்ட்டில் இருக்குது. இதை ஜாயின் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். ஏன்னா இது ரொம்ப நெருக்கடியாக இருக்கும். இதை சாதாரணமாக ஜாயின் பண்ண முடியாது. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சூடு பண்ணி ஏற்றினார், 2 கப்ளிங் போட்டு. பைப்போட நிலமை இந்த மாதிரி ஆயிடுச்சு. வீட்டு ஓனர் இந்த மாதிரி இருந்தால் எனக்கு தண்ணி வராது, நீங்கள் இதை எனக்கு கரெக்டாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னார். அதனால் நான் ஒரு புது முயற்சி எடுத்துருக்கிறேன். இந்த பைப்பை நம்ம ஹீட் பண்ணாமல் ஏற்றுற மாதிரி நான் புது முயற்சி எடுத்துருக்கிறேன். என்னென்னா சிபிஎஸ்சி பைப்பில் லாங் கப்ளிங் வராது, ஷார்ட் கப்ளிங் தான் வரும். அதனால் ஷார்ட் கப்ளிங் தான் போட்டு ஹீட் பண்ணி இந்த பைப்பை ஹீட் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆக்கி மடித்து ஏற்றினார். இந்த மாதிரி பைப் இந்த மாதிரி சப்பி ஆயிடுச்சு. அதனால் நான் ஒரு புது முயற்சி பண்ணியிருக்கேன். அந்த முயற்சியை எல்லோரும் பாருங்கள். உங்கள் வேலைக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துக்குங்க. நேர் கட்டும். இப்போது நான் யூபிவிசி 3/4 யூபிவிசி பைப்பு ஒரு பைப் எடுத்து அதில் லாங் கப்ளிங் செஞ்சுருக்கிறேன். 3/4 யூபிவிசி பைப்பில் லாங் கப்ளிங் செஞ்சுருக்கிறேன். இந்த லாங் கப்ளிங்கை நான் அதில் ஏற்ற போகிறேன், பாருங்கள். சொல்யூஷன் யூபிவிசி சொல்யூஷன் தான் யூஸ் பண்ணுறேன். சுற்றி ராஜேந்திர சுற்றி கரெக்டாக வீடியோவில் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ லாங் கப்ளிங்கில் மாட்டியாச்சு. அதே மாதிரி கீழே ஒரு லாங் கப்ளிங், அந்த யூபிவிசி பைப்பில் செய்யப்பட்ட லாங் கப்ளிங்கு, இதையும் கீழே ஏற்றிக்கிறேன். இப்போ 2 பக்கமும் ஏற்றியாச்சு, லாங் கப்ளிங் ஏற்றியாச்சு. பட் இதுக்கு தகுந்த மாதிரி பைப்பை கட் பண்ண போகிறேன். பைப் அளவு வந்து கரெக்டாக ஒரு ஏர்வாசி ஏறி கீழே இறங்குற மாதிரி அளவு வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே ஏற்றினா கீழே இறங்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும். Baik.
அங்கேயே வச்சு பாருங்க கரெக்டாக தெரியும். இப்போ அந்த மாதிரி கிரிப்ளேயர் ஒன்று வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கிரிப்ளேயர் ஒன்று வச்சுக்கிட்டு 2 பக்கமும் ஒரே நேரத்தில் சொல்யூஷன் போடுங்க. சொல்யூஷன் செட் ஆயிரும். நல்லா கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுங்கள். இப்போது இந்த மேலே இருக்கிற பைப்பில் நாம் இதை ஏற்ற போகிறோம். இப்போ கரெக்டான லெவலில் கொண்டு வந்து கிட்ட வேணும். இப்போ அந்த கிரிப்ளேயரை வச்சு கீழே இறக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் ரெடி. இப்போது கீழே 3/4 இன்ச்சு ஏறுறது, மேலே 3/4 இன்ச்சு ஏறுறது. பைப்பை ஹீட் காட்டாமலே இந்த ஃபிட்டிங்கை டைட் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணியை திறந்து விட போகிறேன். நல்லா ஊதி விட்டிங்கன்னா சீக்கிரம் செட் ஆயிரும். இது நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ தண்ணி திறக்க போகிறோம். தண்ணி திறந்தாச்சு. ஒரு டேப்பில் தண்ணி வந்துடுச்சு. டேப்பில் பார்த்தீங்கன்னா அடைச்சிட்ருக்கு விசிறு. அதனால் டேப்பை கழட்டி க்ளீன் பண்ண வாசர் எடுங்க. கீழே இருக்க வாசர் டேப்பை கழட்டி க்ளீன் பண்ணிக்கிறோம். வாசர் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியை நிப்பாட்டியாச்சு. வால்வு டேப்பை நிப்பாட்டிட்டேன். பைப் மாட்டியாச்சு. பைப்பில் எந்த ஒரு லீக்கும் இல்லை. பக்காவாக செட் ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வேலையில் ரொம்ப ரிஸ்க்காக உள்ள இடத்துல இந்த மாதிரி சிபிவிசி பைப்புக்கு யூபிவிசி பைப்பில் லாங் கப்ளிங் செஞ்சு பைப்பை கரெக்டான மெஷர்மெண்ட் வச்சு அளவு எடுத்து கட் பண்ணி மேலே ஏற்றி கீழே இறக்குனீங்கன்னா சிபிவிசி சொல்யூஷன் போட்டே நீங்கள் ஒட்டினீங்கன்னா லீக் ஆகாது, பைப்பும் சப்பையாகாது, தண்ணியும் நல்லா ஸ்பீடாக வரும். நன்றி. இதை பயன்படுத்துங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.